தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கேரளாவில் புதிதாக பதவியேற்றுள்ள முதல்வர் வி.டி. சதீஷன் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அரசு முந்தைய இடதுசாரி அரசால் கொண்டுவரப்பட்ட கே ரயில் எனப்படும் திருவனந்தபுரம் காசர்கோடு சில்வர் லைன் ரயில் பாதை திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தையும் வடக்கில் உள்ள காசர்கோடையும் இணைக்கும் 530 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில்வே திட்டத்தை பினராயி விஜயன் தலைமையிலான அரசு 2019ஆம் ஆண்டில் கொண்டு வந்தது. ஆனால் அத்திட்டத்தை நிறைவேற்ற 1200 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலத்தை கையகப்படுத்த வேண்டியிருந்தது மட்டுமல்லாமல் 10,000த்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து நிலத்தை கையகப்படுத்துவதற்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் இத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வி.டி. சதீஷன் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி அரசு திருவனந்தபுரம் காசர்கோடு சில்வர் லைன் ரயில் வழித்தட திட்டம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வி.டி. சதீஷன் கே ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவது ரத்து செய்யப்படுவது மட்டுமல்லாமல் நடப்பட்ட அனைத்து அளவீட்டு கற்களையும் அகற்றுமாறு வருவாய்த்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளை திரும்பப் பெற அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்.